ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த 5வது கிளாஸில் நம்ம அளவுகள் பற்றின விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் எனக்கு போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுடைய விருப்பங்களை நான் தெரிஞ்சுக்குவேன். இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதையும் நீங்கள் குறிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு போடணும். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நேரடியாக நம்ம போய் கற்றுக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம். எல்லாமே நமக்கு சொல்லித்தராங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு நீங்களே எத்தனையோ பேரை இதில் மூலமாக ஒரு டெய்லரிங்க்கு வந்து நீங்கள் உருவாக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பல பேருக்கு இதை சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். 5வது கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம அளவுகள் பற்றின கிளாஸஸ் இது. அளவுகள் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இன்ச்சஸ் கணக்கில் தான் நம்ம அளவு எடுப்போம். அளவு நாடாவை பயன்படுத்தி எடுப்போம். அளவு நாடாவை நீளமாக வச்சு எடுக்கிற அளவுகள் எல்லாமே வந்து நீள அளவுகள். அதாவது உயரத்தை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுப்போம். துணியில் கட் பண்ணும்போது கீழே ஃப்ளாட்டாக வச்சு நீளமாக குறிப்போம். அதனால் அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். உயரமாக எடுக்கிறது அளவு எடுக்கும்போது உயரம்னு சொல்லுவோம். அதுவே நம்ம கிராஸில் போட்டு டேபிளில் போட்டு நம்ம கட் பண்ணும்போது அதை நீளம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான். அதே மாதிரி குறுக்க எடுக்கிற அளவுகள் எல்லாமே சுற்றளவுன்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ ரவுண்ட் அப்படின்னா முட்டியுடைய சுற்றளவு. ஆங்கிள் போன் ரவுண்ட் அப்படின்னா கணுக்காலுடைய சுற்றளவு. இப்படி வந்து குறிப்போம். அதே மாதிரி லென்த்து அப்படிம்போம். அப்போ வந்து டாப்புனோட உயரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. உயரம் அப்படின்னா நீள வாக்கில் எடுக்கிறது எல்லாமே உயரம். குறுக்கு வாக்கில் எடுக்கிற அளவுகள் எல்லாமே வந்து சுற்றளவு. இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தருக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னா அவங்கள ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அதை வளைஞ்சிட்டோ இடுப்பில் கை கொடுத்துட்டோ இல்லை எப்படியோ அன்கம்ஃபர்டபுளாக நிற்காமல் ஃப்ரீயாக பாடியை நல்லா ரிலாக்ஸாக விட்டு ஸ்ட்ரைட்டாக நமக்கு முன்னாடி அவங்க நிற்கணும். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தணும். ஏன்னா நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து அவங்களுக்கு குமிஞ்சு பார்த்து சொல்ல தெரியாது. அதே மாதிரி பின்பக்கமாக நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது கன்ஃபியூஷன் வரும், ஃபால்ட் வரும், கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற அளவுகள் அவங்களுக்கு ஓகேவா, இன்னும் மேலே வேணுமா கீழே வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு கண்ணாடி வேணும். அது வந்து நீங்கள் லென்த்துக்கு கீழே இடுப்புக்கு கீழே தேவைப்படுதோ இல்லையோ பின்கழுத்து இடுப்பு உயரம் பேக் சைடில் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள வந்து நம்ம அளவு எடுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலர் அளவு எடுக்கும்போது ஃப்ளெக்சிபிளான ஒரு மாதிரி கிரேப் சாரீ, சிஃபான் சாரீ இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வித்தியாசம் வராது. அதுவே ஒரு காட்டன் சாரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஷால் இதெல்லாமே போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஷால்னால் ரிமூவ் பண்ணிட்டு அளவு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் சாரீ மடமடன் கட்டியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அளவில் வந்து கொஞ்சம் லூஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளெக்சிபிளான சாரீ அப்படின்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அளவு எடுக்கிற ஆளுக்கு வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவுகள் எடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன கார்மெண்ட் தைக்க கொடுக்குறாங்க, அது என்ன ஸ்டைலில் இருக்கணும். இப்போ ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து அவங்க ஒரு லாங் டாப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம எடுக்கிற அளவு வந்து அதுக்கு அவங்க லாங் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அளவு வைக்கணும். அதை விட்டுட்டு நார்மலான ஒரு சுடிதார் அளவு ஒரு 38, 39 அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது லாங் டாப் ஆகாது, நார்மல் டாப் ஆயிரும். 40, 41, 42 அப்படின்னா தான் லாங் டாப். ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி அவங்க கேட்குறத வந்து நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன மாடலில் கேட்குறாங்க, என்ன ஐடியாவில் கேட்குறாங்க
அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற விஷயம்தான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க சரியாக புரிஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை நம்ம சரியாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள இடையில இருக்க கான்வர்சேஷன் உங்களுடைய புரிதலில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டமர் வந்தால் இப்படி தான் கேட்பாங்க, இவங்களுக்கு இப்படி தைச்சா தான் பிடிக்கும், அதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் ஆகணும். கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில தவறுகள் நடக்கலாம், அது வந்து நடக்காமலாம் இருக்காது. அப்படி நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து உங்களை மறுபடியும் அவங்க வார்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு தடவை நடக்கிறது இயல்பு, 2வது தடவை நடக்கிறது தப்பு, 3வது தடவை அதை நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்கள் புத்திசாலித்தனம். அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு கஸ்டமர் நம்ம நேரில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் கேட்குற மாடல் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாடல் தைக்காமல் வேறு தைச்சிங்க அப்படின்னா தான் சரியாக வரும். ஏன்னா பேக் நெக் ஒரு 6 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மாடல் 8 இன்ச்சு 9 இன்ச்சு வர மாதிரி ஒரு நெக் மாடல் பேட்ச் ஒர்க்கு காட்டிட்டு இது அவங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் 6 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கெல்லாம் அந்த மாடல் வச்சு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு மாடல் பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அது செட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அது நியாயம்தான். ஏன்னா அவங்க மைண்டில் வந்து அவங்க எதிர்பார்க்கறது வேற. இதில் சரி தப்புங்கிறது யார் மேலேயும் கிடையாது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அவங்க எதிர்பார்க்கறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான். அதனால் கவனமாக இருந்து நீங்கள் அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம இருக்கிற பொசிஷனில் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கும்போது சில அனுபவங்கள் வந்து நமக்கு சொல்லித்தரும், கற்றுத்தர பாடங்கள் தான் இதெல்லாமே. அதை நான் உங்கள் கூட கன்வே பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே அவங்க வந்து நமக்கு மரியாதைக்குரியவங்க தான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் நம்மளுடைய தொழிலை நம்ம சரியாகவும் சிறப்பாகவும் கொண்டு போக முடியும். அவங்களுடைய ஒத்து போய் அவங்களுடைய புரிதல் உங்களுக்கு கரெக்டான இதில் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருச்சு அப்படின்னா அதை விட ஒரு இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு இது செஞ்சாலும் கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க அதை பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து ரொம்ப சுமூகமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்குவாங்க, அவங்க கிட்ட தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கணும். 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இடையில வர அந்த பணம் துணி இது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அதுவே வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ரஃபாக ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பொறுமை இல்லாமல் கேட்டு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல பெருசாக பேசப்படுறது பணம் செலவாகிறதோ துணி வேஸ்ட்டாக போகிறது இதுதான். அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம நெருங்கும்போது நம்மளுடைய சிரிப்பாலையும் நம்மளுடைய பேச்சாலையும் தான் நம்ம கஸ்டமர்ஸை நம்மக்கிட்ட நம்ம தக்க வச்சுக்கணும். யார்கிட்டையும் கடுகடுன்னு பேசவோ எடுத்தெறிஞ்சு பேசவோ கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கான உங்களுடைய இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா யாரையும் வந்து நம்ம ஒரு தொழில் செஞ்சு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கும் போது முழுக்க இன்னொருத்தரை பேஸ் பண்ணி தான் நம்ம வரோம். அப்படி இன்னொருத்தரை நம்ம பேஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்கக்கிட்ட நம்ம நல்லா பழகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் யாருக்காகவும் அவங்கள நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் பேசாதீங்க. இப்போது அதே மாதிரி முன்னாடி வச்சு ஒரு வார்த்தையும் பின்னாடி வச்சியும் ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. அவங்க கஸ்டமர்ஸ் என்ன தான் எதிர்பார்த்து தெரியாமல் விளக்கம் சொன்னாலும் அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்கள பற்றின எந்த தவறான இஷ்யூஸையுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு புரிதல் இருக்குது இல்லை, இந்த தொழிலில் அனுபவம் இருக்குது இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்குறது எதிர்பார்க்குறது நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போது அளவுகள் பற்றின இதை சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அளவுகள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டோட்டலாக எல்லா அளவுகளையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது 2 விதமாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீல வாக்கில் எடுக்கிற அளவுகள், குறுக்கு வாக்கில் எடுக்கிற அளவுகள். இப்போ நீல வாக்கில் எடுக்கிற அளவுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உயரம் அப்படின்னா என்னென்ன கார்மெண்ட்ஸ்க்கு உயரம் வைப்பீங்க? சுடிதார் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து கீழே என்ன உயரம் கேட்குறாங்களோ அது டாப் அப்படின்னா தொடை வரைக்கும், சுடிதார் அப்படின்னா முட்டி வரைக்கும், அதுவே ஒரு குர்த்தி அப்படின்னா முட்டிகாலுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும், லாங் டாக் அப்படின்னா நல்லா கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கிற எல்லா அளவுகளுமே உயரம். ஒரு டாப் தைக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே உயரம்.
அதை வந்து அந்த இதை எல்லாத்தையுமே நீங்கள் உயரம் அப்படிங்கிற கால்குலேஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கையினுடைய நீளம். இப்போ கையில் என்னென்ன அளவுகள் எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஒரு லாங் ஸ்லீவ்னா மணிக்கட்டு வரைக்குமே ஃபுல் ஹேண்டுக்கு நம்ம அளவு எடுப்போம். அதுக்கப்புறம் 3/4 அளவு எடுப்போம். அதுக்கப்புறம் எல்போ ஸ்லீவுக்கு நம்ம அதாவது முட்டி வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக எடுக்கிற ஆஃப் கை எடுப்போம். அப்புறம் ஷார்ட் ஸ்லீவ் எடுப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீள வாக்கில் டேப் வச்சு நம்ம எடுக்கிற அளவுகள். அதனால் இதெல்லாமே நீளத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் முன்கழுத்து முன்கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறதும் நம்ம நீளமான அளவில் தான் வச்சு எடுப்போம். அதே மாதிரி பின்கழுத்தினுடைய உயரமும் அதே மாதிரி தான் எடுப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட இறக்கம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சுடிதாருக்கு நம்ம அளவு எடுக்கும்போது அந்த ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது, சீட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது, உயர வாக்கில் எந்த இடத்துல அதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுக்கிற அளவுகள் எல்லாமே நீள வாக்கில் எடுக்கிற அளவுகள் தான். மேக்சிமம் உயரத்தை வந்து நம்ம ஷோல்டருடைய உயரமான பகுதியில் வச்சு, அதாவது இந்த இடத்துல வச்சு நம்ம அளவு எடுப்போம். அளவெடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லென்த்தை அப்படியே அளவு எடுக்கும்போது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுகள் நம்ம குறிச்சிக்கலாம். இதெல்லாமே நீள வாக்கில் எடுக்கிற அளவுகள். பின்பக்கம் இடுப்பு இறக்கம், அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு நெக்கு இறக்கம், இதெல்லாம் நம்ம எடுக்கிறது வந்து இதுவும் உயரம் தான். உயரத்தை குறிக்கிறது எல்லாமே நீளமான அளவுகள் தான். அதுக்கப்புறம் இப்போ சுடிதார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப் வர்ற இடத்துல ஒரு நீள அளவு எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சைடு கட்டு வர்ற இடத்துல ஒரு நீள அளவு எடுப்போம். அதுக்கப்புறம் டாப்போடைய லென்த் எவ்வளவோ அது நீள அளவு நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒரு பேண்ட் அப்படின்னா இடுப்புலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்குவோம். இப்படி டேப்பு வச்சு நம்ம எடுக்கிற நீளமான அளவுகள் எல்லாமே வந்து நமக்கு நீள அளவுகள் தான் வரும். அதுக்கப்புறம் குறுக்கு அளவுகள் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அளவு எடுப்போம் அப்படின்னா, ரவுண்டை பற்றி டேப்பை வந்து நம்ம சுற்றி எடுக்கிற அளவுகள் எல்லாமே வந்து சுற்றளவுகள். அதை வந்து நம்ம குறுக்கு வாக்கில் எடுக்கிறது வந்து நம்ம கிராஸ் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லுவோம். இப்போ நம்ம குறுக்கு அளவுகள் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலையை சுற்றி ஒரு அளவு எடுப்போம். எதுக்காக அந்த அளவு அப்படின்னா, ஒரு காலர் நெக் தைக்கிறோம், ஓப்பன் எதுவுமே நீங்கள் வைக்கல, அப்போ தலை வந்து உள்ளே போகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தலையை சுற்றி நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த தலையை சுற்றி எடுக்கிற அளவை விட 1 இன்ச்சு நீங்கள் லூஸ் வச்சு உங்களுடைய காலருடைய சுற்றளவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தலை உள்ளே போகும். அதுக்கு நீங்கள் எந்த ஓப்பனும் கொடுக்க தேவையில்லை. அப்போ அது வந்து உங்களுக்கு சுற்றளவு. அடுத்தது கழுத்துக்கு சுற்றளவு எடுப்போம். அது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, காலர் வைக்கிறதுக்காக கழுத்தினுடைய சுற்றளவு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு உங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எதுவாக இருந்தாலும் மார்பு சுற்றளவு எடுப்போம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சுற்றளவு. அதுக்கப்புறம் கை வந்து நீள அளவில் எடுத்துருவோம். அந்த கை எண்டு முடிகிற இடத்துல நம்ம குறுக்க வாக்கில் டேப்பு வச்சு எடுக்கிற எல்லா அளவுகளுமே வந்துட்டு உங்களுக்கு சுற்றளவுகள் தான். இப்போது முட்டி வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த மணிக்கட்டுக்கிட்ட குறுக்கு வாக்கில் நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து சுற்றளவு. அதே மாதிரி எல்போ ஸ்லீவுக்கு நம்ம முட்டியை விட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு தள்ளி எடுக்கிற அளவுகள் வந்து அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுவும் கையினுடைய சுற்றளவு. அதே மாதிரி எல்போ ஸ்லீவுக்கிட்ட நம்ம முட்டி கை வரைக்கும் முட்டியை சுற்றி அளவு எடுக்கும்போது அதுவும் சுற்றளவு. அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் வச்சிங்க அப்படின்னாலும் அதில் குறுக்கு வாக்கில் ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது நமக்கு சுற்றளவு. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, பேண்ட்டுக்கு ஆகும்போது இடுப்பு சுற்றளவு எடுப்போம், தொடையோட சுற்றளவு எடுப்போம். அதே மாதிரி கீழே கணுக்கால் கிட்ட கேதரிங் பேண்ட் அப்படின்னா தொடையோடைய அளவு, முட்டியோட அளவு, இது எல்லா அளவுகளும் நம்ம எடுப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு கார்மெண்ட் தைக்கணும் அப்படின்னா என்னென்ன அளவுகள் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத நான் டோட்டலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லென்த் வைஸாக கிராஸ் வைஸாக அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது நீள அளவுகள். இப்போ நீள அளவுகள்னால் என்ன? ஷோல்டரில் இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு லாங் கவுன் அப்படின்னா ஷோல்டர்லேருந்தே ஃப்ளோர் வரைக்கும் வைக்கிறது உங்களுக்கு வந்து உயரம். அதே மாதிரி அந்த உயரத்தை என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சுடிதாருன்னா, குர்த்தின்னா, டாப்புன்னா, ப்ளவுஸுன்னா, லாங் ப்ளவுஸுன்னா என்ன அளவுகள் வைப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நீள அளவுகள். அதுக்கப்புறம் பேண்ட்டுக்குன்னா இடுப்புலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் அது எல்லாமே. அதே மாதிரி ஒரு கிராச் லைன் அப்படின்னா நம்ம பேண்ட்டு போடும்போது அந்த சென்டரில் வர அந்த உட்காரும்போது பிடிக்காத அளவுக்கு இருக்கும், அது வந்து நம்ம கிராச் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு நீள அளவுகளில் தான் வரும். இப்படி நீளமாக கையுடைய நீளம் இது எல்லாமே முன்கழுத்து, பின்கழுத்து, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீள அளவுகள். சுற்றளவு அப்படிங்கும்போது தலையினுடைய சுற்றளவு, கழுத்தினுடைய சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு,
கால் சுற்றளவு, தொடை சுற்றளவு, கீழே கணுக்கால் சுற்றளவு, கையினுடைய சுற்றளவு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சுற்றளவுகளில் வரும். இப்போ நான் எல்லா அளவுகளையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. இந்த அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது மார்பு சுற்றளவு நீங்கள் எடுக்கும்போது அந்த யாருக்கு அளவு எடுக்கிறீங்களோ அவங்களுடைய வலது பக்கத்தில் எல்லா அளவுகளுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இடது பக்கத்தில் அளவு எடுக்காதீங்க. ஏன்னா வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் உங்களுக்கு கையினுடைய அளவுகள் வந்து வித்தியாசம் வரும். ஏன்னா வலது கை வந்து பெருசாக இருக்கும், இடது கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு இடது கை பெருசாகவும் சின்னதாகவும், ஏன்னா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா கையினுடைய அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசம் வரும். அப்போ வந்து நம்ம அதிகபட்சியான வேலை வந்து நமக்கு வலது கையில் நம்ம பண்ணும்போது வலது கையினுடைய அளவு, வலது கையினுடைய அந்த சைடில் உள்ள மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அப்போ அளவுகளில் வந்து வித்தியாசம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வலது பக்கம் நீங்கள் வலது பக்கம் நின்று அளவு எடுங்க. அப்போது கையை வந்து அவங்க தூக்குனதுக்கப்புறம் கரெக்டாக ஆர்ம் ஹோல் அதில் ரவுண்ட் பண்ணி டேப்பை கரெக்டான அளவில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எடுக்கணும். அதே ஜென்ஸ் எடுத்தாங்கன்னா பேக் சைடில் வச்சு எடுப்பாங்க, லேடிஸ்னால் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுப்பாங்க. அப்போ வந்து அந்த டேப்பை வந்து ரொம்ப நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. ஒரு அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஒரு நூல் வச்சு நம்ம ஒரு இதை வந்து அளவு எடுக்கிறோன்னா இழுத்தோம்னா நூல் கட் ஆயிரும். அதனால் நூலும் கட் ஆகக்கூடாது, நூல் கழண்டு வந்துடக்கூடாது. அப்போ அது கரெக்டான அளவில் வச்சு நம்ம அளவு எடுக்கணும். அந்த மாதிரியானதான் டேப்பில் நம்ம அளவு எடுக்கிறது. நம்மளுடைய ஒரு விரலை வேணால் உள்ளே வச்சு உள்பக்கம் இப்படி டேப்பு பிடிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். அது அவங்கக்கிட்ட நம்ம தைக்கிற அந்த டைட் ஃபிட்டிங்காக லூஸ் ஃபிட்டிங்காக அப்படிங்கிறத பொறுத்து கூட அதனுடைய மாறும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது அவங்க எந்த இடத்துல அந்த ப்ளவுஸ் உயரம் கேட்குறாங்களோ அந்த இடத்துல தான் இடுப்பு சுற்றளவு. சுடிதாராக இருந்தால் அந்த ஷேப் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் இடுப்பு சுற்றளவு. அதே மாதிரி அதுவும் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான். சீட் சுற்றளவு அதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே ஒரே மெத்தடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். உயரம் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்டில், இந்த உயரமான பாயிண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக டேப்பு வைக்கணும். எந்த இடத்துலையும் டேப்பை வளைக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் லூஸ் விடக்கூடாது, டேப்பு பிறண்டக்கூடாது. எல்லாமே கரெக்டாக பார்த்து என்ன உயரம் வேணுமோ நம்ம கீழே குனியக்கூடிய அவங்களும் குனியக்கூடாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கணும். அட்டென்ஷன் பொசிஷனில் நின்னா தான் நம்ம அளவுகள் அவங்க கேட்குறது நமக்கு கரெக்டாக வரும். அந்த அளவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கும்போது ஷோல்டர் பாயிண்ட் இந்த பாயிண்டில் நம்ம இதை சுற்றி எடுக்கணும். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லூஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா செக் பண்ணிக்கோங்க. சன்னமான டேப்பாக இருந்தால் தான் இந்த இடத்துலலாம் அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திக்கான டேப்பாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அது கரெக்டாக அந்த செட்டிங் வராது. அதே மாதிரி கை சுற்றளவு, எல்போ சுற்றளவு, இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு எடுத்துக்கோங்க. கிராச் லைன் எடுக்கும்போது மட்டும் ஒரு ஸ்டூலில் அவங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல பேண்ட் கட்டுறாங்களோ அதிலிருந்து அந்த சீட்டில் அவங்க உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் இருக்க அளவுகள் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கிராச் லைன். அதுக்கப்புறம் நீங்கள் விடுற சீம் அலவன்ஸ் இதெல்லாமே அது கணக்கில் வராது. டோட்டலாகவே ஒரு உயரம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உட்காந்துருக்கும் போது எந்த இடத்துல அவங்க பேண்ட் கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கீழே அந்த சீட் வரைக்கும் நீங்கள் உயரம் எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம அளவுகள் வந்து நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து அவங்களுக்கு ஓகேவா, ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இடுப்பு உயரம் இதில் தான் வந்து அதிகமாக ப்ராப்ளம் வரும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று புரிஞ்சுக்குவோம். அதனால் அது கரெக்டான அந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற நெக்கு அளவு அது ஓகே தானா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ப்ளவுஸு போட்டிருப்பாங்க, நம்ம அளவு எடுக்கும்போது இதில் இருக்க அளவை வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அளவு எடுக்கும்போது கவனமாக பாருங்கள், அந்த ஷோல்டர் பாயிண்ட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு ஷோல்டர் பாயிண்ட் முன்னாடி 2 இன்ச்சு இறங்கி இருக்கும். இந்த ஷோல்டர் பாயிண்ட் சென்டரில் வராமல் இங்கே இறங்கி இருக்கும். நீங்கள் இங்கேருந்து ப்ளவுஸ் இறக்கம் வச்சிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸினுடைய உயரம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. அப்போ நீங்கள் அதை அதிகப்படுத்தி தான் வைக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி இருக்க கழுத்தினோட உயரமும் நீங்கள் அளவு எடுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு அவங்களுக்கு ரொம்ப இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த உயரம் வந்து முன்னாடி பாதி இழுத்துட்டு வந்துடும். அப்போ அவங்க மறுபடியும் நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸு போடும்போது அதே மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அது, ஏன்னா போடும்போது கரெக்டாக தான் இருக்கும், போட போட கொஞ்சம் நேரம் ஆக தான் அதனுடைய ஷேப் மாறும். அப்போ வந்து அந்த இறக்கம் பத்தாமல் போயிடும். அதனால் இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.